கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த தபதியினர் மன்னாரில் இருந்து வருகின்றார்கள். கடந்த 2 மாதங்களாக இந்த பெதஸ்த ஆராதனையிலே கலந்து ஜெபிக்கின்றார்கள். 2 மாதங்களுக்கு முன்பதாக இவர் வருகின்ற பொழுது இவர்கள் திருமணம் முடித்து 11 வருடங்களாக குழந்தைகள் இல்லை. அதுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். வைத்தியர்களிடத்திலே சென்று அவர்கள் செக் பண்ணின டைம்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இவருடைய கர்ப்பப்பையில ஒரு கேன்சருக்குரிய அறிகுறி ஒன்று இருக்கின்றது, கட்டாயம் நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் என்று சொல்லி இவர்கள் உருக்கத்தோடு மனபாரத்தோடு கடந்த இரவு நேர பௌர்ணமி ஜெபம் 10ஆம் மாதம் நடந்த பௌர்ணமி ஜெபத்திலே வந்து எங்களோட கலந்து ஜெபித்திருக்கிறார்கள். இவருக்காக உருக்கமாக ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கின்றது. கர்த்தர் அற்புதமாக அந்த ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். இவர் போய் அந்த ஸ்கேன் எடுத்த வேளையிலே அதிசயமாக சொல்லியிருக்கின்றாங்க வைத்தியங்க, இவருடைய கர்ப்பப்பையிலே எந்தவித கேன்சரும் இல்லை, தேக ஆரோக்கியத்தோடு இருக்கின்றார் என்று சொல்லி அற்புதம் செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ரொம்ப நல்லவர். அந்த ஊர்ல இவங்களுக்கு கேன்சர் என்கிற சொல் எல்லோருடைய இருதயங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்தியது. ஒரு சிலர் அதை பரிகாசமாய் சொன்னார்கள், நீங்க மட்டக்களப்புக்கு போய் ஜெபிக்கிறீங்க, அப்படிலாம் சுகமாகாது, கட்டாயம் கேன்சர் தான் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் தேவனிடத்தில் உருக்கமாய் ஜெபிச்சிருந்தோம். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசினார். கேன்சர் என்கிற சொல் மாறும், கேன்சர் என்கிற வார்த்தை இல்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எங்களுடைய சபையிலே முதல் படி வார்த்தை அல்ல. ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் அந்த பகுதியிலிருந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு அப்படி மாறுனா நாங்க இயேசுவை நம்புவோம் என்று. அது வரைக்கும் அவங்க கிறிஸ்தவர்கள் தான். பேட்டிக்குழுவில் நடக்கிற ஜெபத்தை நம்புவோம் என்று. கையில் ஸ்கேன், சிடி, டயக்னஸ் கார்ட் சகலதும் டாக்டர்ஸ் கையால் அளிக்கப்பட்டிருக்கிறது. இனி இயேசுவை நம்புங்க ப்ளீஸ். இயேசு ரொம்ப நல்ல தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன். ஒருத்தர் மரண பாடுகளை சந்திக்கிற பொழுது நம்ம சிரிக்க கூடாது, பரிகாசம் பேசக்கூடாது, அவங்களுடைய காரியங்களை சொல்லி நாங்க பெருமிதம் பேசக்கூடாது. தேவன் இரக்கமுள்ள தேவன். அந்த மனநிலை நமக்கு இருக்கணும். பாருங்க, நான் இவங்களை சந்திச்ச பொழுது கண்ணீர் விட்டு அழுதாங்க. அவங்களே பயந்து போனாங்க இல்லையா, சாக போறேன் அப்படித்தான் சொல்லி அழுதாங்க. இந்த காலில் விழுந்து கதறினாங்க. நான் சொன்னேன், தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு, அவர் சுகமாக்கிட்டாரு, பயப்படாதீங்க. நாங்க இந்த ரிப்போர்ட் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. நான் மன்னாருக்கு போன பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு போனாங்க. நான் சொன்ன பெதசாவில் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ரிப்போர்ட்டோடு சொல்லியிருக்கிறாங்க, கேன்சர் இல்லை என்று சொல்லி. தேவன் சொன்னதை செய்கிற தேவன். கைகளை தட்டி உற்சாகமாக, எனக்கு உங்களுடைய கேன்சரையும் ஆண்டவர் மாற்றுவார். பரிகாசிக்கிறவன் பரிகாசிக்கட்டும், ஜெயம் தருகிறவராலே நமக்கு ஜெயம் உண்டு. கைகளை தட்டி ஹல்லேலூயா. உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார்.